ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை நமது தியானத்தை ஆரம்பிப்போம். நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். நாம் பிரார்த்திப்போம். தாயே, எமக்கு நிர்விச்சார சமாதி நிலையை தந்தருங்க. அதாவது தியான நிலை. எமது மனதில் எந்த விதமான விசாரங்களும் இல்லாத தூய நிலை, நிர்விச்சார சமாதி. சிறிது நேரம் நமது சுவாரத்தில் முழு கவனத்தையும் வைத்து அவதானிப்போம். வலது கையை தலையுச்சி மேல் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து அவதானிப்போம். எண்ணங்கள் வந்தால் அவற்றை முழுமையாக மன்னித்து நிர்விச்சார சமாதி நிலை, மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத தூய நிலை. இப்பொழுது வலது கையை கீழே கொண்டு வந்து இடது கையால் அவதானிப்போம். தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து
முழுமையான கவனம் சஹஸ்ராரத்தில் வைத்து அவதானி. இப்பொழுது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி உப்பு நீர் தயாராக இருப்பவர்கள் நாம் சமுத்திர தேவரை வணங்கி தமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். இப்பொழுது எமது இடது நாடியை நாம் கூட்டாக சமநிலைப்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்தது. அந்த கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், வேண்டாத நினைவுகள், மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், மன இறுக்கம், மனச்சோர்வு, அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனக்குள் தூய விருப்பத்தை முழுமையாக நிலைநிறுத்து. எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருங்கள். ஒவ்வொரு கணமும் தூய தெய்வீக திவ்ய அனுபவங்களை தந்து எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை, அறிவை தந்தருளும். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली, साक्षात् श्री भैरवनाथ, साक्षात् श्री आदिशक्ति माताजी,
ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. நமது இடது மூலாதாரத்தில் சிறிது கவனத்தை வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். கள்ளம் கபடம் சுடுவாதில்லாது தூய குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் எம்மை நன்றாக அறிந்து கொள்ளலாம். உங்களை நன்றாக பார்த்தால், உள்முகமாக பார்த்தால், நாம் உண்மையில் எமது உள்ளம் களங்கமில்லாத குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் எவருக்கும் தீங்கு நினைப்பதில்லை. கள்ளம் கபடம் சூது வாது அறியாதவர்கள். எமது அந்த நற்குணத்தை நாம் நமது தியானத்தில் அந்த எமது நற்குணங்களின் ஆனந்தத்தை நாம் உணர்வோம். அமைதியை, ஆனந்தத்தை உணர்வோம். ஸ்ரீ நிர்மல கணேஷ ஓம் त्वामेव साक्षात् श्री निर्मला गणेश साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இடது சுவாதிஸ்தானத்தில் இப்பொழுது கவனத்தை வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் தெய்வீக தூய அறிவாக இருக்கின்றேன். முழுமையாக எனது விருப்பம் தூய தெய்வீக ஞானத்தை அறிவதிலேயே இருக்கின்றது. அந்த அனுபவங்களை பெறுவதிலேயே இருக்கின்றது. அதுவே எனக்கு முழு அமைதி, மன திருப்தி, ஆனந்தத்தை தந்தருகின்றது. எனது அக தூய்மையே எனக்கு அமைதியையும் திருப்தியையும் ஆனந்தத்தையும் தந்தருகின்றது. இப்பொழுது நமது கவனத்தை இடது நாபிக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் மன அமைதியோடும் திருப்தியோடும் தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். எனது தாராள குணம் மற்றவர்களுக்கு எனது இந்த தெய்வீக அனுபவங்களை
நான் பகிர்ந்து கொள்ளும் தாராள மனத்தோடு இருக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நாம் இந்த தூய ஞானத்தை பெற விரும்புபவர்களை நமக்கு தந்தருளுங்கள். நாம் அவர்களை சந்திக்க வையுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நாம் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள நமக்கு ஆசீர்வாதம் தந்தருளுங்கள். இதை பகிர்ந்தளிப்பதால் கொடுப்பதால் வரும் ஆனந்தத்தை எமக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது நமது இடது இருதயத்தில் கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 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 என் இருதயத்தில் வந்தருளும். தாயே, இப்பொழுது நமது கவனத்தை இடது விசுதிக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் எனது அனைத்து குற்ற உணர்வுகளிலிருந்தும் நான் விடுபட்டு நான் ஒரு தூய ஆத்மாவாக இருக்கின்றேன். எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. எனது பிழைகளை நான் எதிர்கொண்டு அவற்றை நான் சரி செய்து என்னை நான் முழுமையாக வளம்படுத்துவேன். இப்பொழுது எமது கவனம் இடது ஆகிய சக்கரம் பின்பக்க பிடரியோடு சேர்ந்து வலது பக்க தலை. பின்பக்க பிடரியில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது அனைத்து கர்மாக்களையும் முழுமையாக மன்னித்து விடும்.
எனது நாட்டின் கர்மாக்கள், முன்னோரின் கர்மாக்கள், நான் முற்பிறப்பில் செய்த கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து என்னை பரம்பொருளின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். நமது வலது பக்க தலையில் நாம் பிரார்த்திப்போம். நமது இடது சாஸ்திரம் ஸ்ரீமாதிஜி, தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எனது தியானத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சியில் முழுமையாக வைத்து நமது இடது கையை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை நாம் பூமியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி எமது வலது மூலாதார சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாரு. எனக்குள் இருக்கும் தீயவை, வெளியில் இருக்கும் தீயவை அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. முழு தெய்வ நம்பிக்கையோடு ஸ்ரீ கார்த்திகேயா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. சிறிது நேரம் எமது வலது மூலாதாரத்தை கவனிப்போம்.
இப்பொழுது எமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். 5 விரல்களும் விரல் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி. வலது கை 5 விரல் நுனிகளும் ஸ்ரீமாதஜியின் புகைப்படத்தை நோக்கி வைப்போம். எமது வலது சுவாதிஸ்தானம் ஸ்ரீமாதஜி நீங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. எனது வேலை தூய கவனத்தை முழுமையாக குண்டலினி அன்னையின் வேலையை அவதானிப்பதில் மட்டுமே நான் வைக்க வேண்டும். உங்களுடைய வேலையை, அன்னை குண்டலினியின் வேலையை கவனிப்பது மட்டுமே எனது வேலை. மற்றும் அனைத்தையும் செய்பவர் தாங்களே, நான் ஒன்றும் செய்வதில்லை. முழுமையான சாட்சி பாவ நிலை. எதிர்வினை புரியாது, மனதில் எந்த விசாரங்களும் இல்லாது அமைதியான நிலை. அந்நிலையில் இருந்து கொண்டு சாட்சி பாவ நிலை. நாம் அனைத்துக்கும் அனைத்தையும் அவதானிப்போம். எமது ஆத்மாவே அனைத்தையும் சாட்சியாக பார்க்கின்றது, பார்வையாளராக இருக்கின்றது. எம்மை எமது எண்ணங்களை, எமது சஹஸ்ராரத்தை, எமது அனைத்து நாடிகள் சக்கரங்கள் அனைத்தையும் எமது ஆத்மா கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே ஆத்மாவோடு நாம் எமது கவனத்தை ஒன்றாக்குவோம். நாமும் அந்த அனுபவத்தை வரக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது நமது வலது நாபி, தாயே தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். சுயமரியாதை, கண்ணியம் தாங்கள் ஆவீர்கள். எனது அனைத்து பிரச்சனைகள், உலக வாழ்வின் அனைத்து பிரச்சனைகள், பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாழ்வில் உறவுகளோடு பிரச்சனை, சமூகத்தில் மற்றவர்களோடு பிரச்சனை, எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கான பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைத்து எமது நன்மையை பாதுகாப்பவர் நாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. எமது வலது இருதயம் ஸ்ரீமாதிஜி நீங்களே எனது தெய்வீக குருவும் தெய்வீக அன்னையும் ஆவீர்கள். தெய்வீக தந்தையும் தாங்களே. தாய் தந்தையாக எமது கடமை உணர்வுகளை உணர்த்துபவராக இருக்கின்றீர்கள். எமக்கு தர்மத்தின் எல்லையை, நன்னெறியின் எல்லையிலிருந்து எம்மை தர்ம வழி தவறாது பாதுகாப்பவர் நாங்களே.
நமது கவனத்தை வலது விசுதி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். மாதாஜி, எனது பேச்சிலும் எனது நடத்தையிலும் நான் தங்களை முழுமையாக பிரதிபலிப்பவனாக இருக்கின்றேன். தாங்களே எனது பேச்சிலும் எனது நடத்தையிலும் இருக்கின்றீர்கள். எனது பேச்சை கேட்பவர்கள் எனது நடத்தை மூலமாக தங்களை தங்களை பார்க்கும்படியாக எனக்கு அருள் புரியுங்கள். என்னை பார்த்து நான் ஒரு சாய யோகாவிற்கு ஒரு முழு உதாரணமாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். என்னை பார்த்து மற்றவர்கள் சகய யோகாவை முழுமையாக புரிந்து கொள்ளும்படியாக மற்றும் தங்களை தங்களின் முழுமையான தன்னலமற்ற அன்பு அறிவை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு அருள் புரியுங்கள். மது வலது ஆகிய சக்கரம் முன்னெற்றி இடது பக்கத்தலை. முன்னெற்றியில் பிரார்த்திப்போம். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் அனைவருடைய அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன். எனது அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களை முழுமையாக மன்னித்து அவர்களை அவர்களுடைய கர்மாவில் இருந்து விடுவிக்கின்றேன். அவர்களும் நல்வழிக்கு திரும்பும் சந்தர்ப்பத்தை முழுமையாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் தாயே தங்களிடம். அதுபோல் எனது அத்துமீறல்களையும் முழுமையாக மன்னித்து விடுங்கள். முழு மனித குலத்துக்கும் விமோசனம் அழியுங்கள் தாயே. அறியாமையை போக்கி ஆத்ம ஒளியை தந்தருளுங்கள் தாயே. இப்பொழுது நமது வலது சஹஸ்ராரம் மாதாஜி, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் வெற்றி கொள்ளும் வெற்றியாக இருப்பவர் தாங்களே. தாங்களே அந்த வெற்றியா. தங்களை எனது சஹஸ்ராரத்தில் நான் முழுமையாக வரவேற்று எனது சஹஸ்ராரத்தில் தங்களுக்கு இடம் அளிக்கும் போது தாங்கள் முழுமையாக எனது சஹஸ்ராரத்தில் வந்தருளும் போது அனைத்து தடங்கல்களும் விலகுகின்றது. தாங்களே அந்த வெற்றியாகும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம்.
நமது கவனத்தை முழுமையாக சுழுமினை நாடி மற்றும் சஹஸ்ராரத்தில் வைத்து 5 நிமிடம் ஸ்ரீ கணேச ஆதர்வ சேஷம் கேட்போம். தெரிந்தவர்கள் சேர்ந்து சொல்லலாம். இந்நிலையில் நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்துக் கொள்வோம். கவனம் முழுமையாக தலை உச்சி சஹஸ்ராரத்தில் நமது அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. எனவே தலை முழுவதும் எமது கவனத்தை வைத்துக் கொள்வோம். சிரசில் வைத்து நாம் ஸ்ரீ கணேஷ ஆதர்வ சேஷம் கேட்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः
गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। சிறிது நேரம் தியானிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचार समाधि साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள்முறையை நாம் கேட்போம். Today we have all been waiting to celebrate the birth of our Lord Jesus Christ. It's so much significant that we are in a place here
same type of a hut Jesus had when he was born. And the wind was blowing from all sides, and it was difficult to keep the room very warm. Though, if it is correct, he was not born in the month of December, in a warmer month, not so very cold, maybe this much as you see. So maybe that the climate of today is quite significant with the climate that he must have felt. As for you people, you don't feel any discomfort in this climate, nor in these surroundings, nor in the Spartan living. He never felt any discomfort, nor his mother. When our attention is on our spirit, then we do not feel the discomfort of nature or of worldly things. This is the first sign when a Sahaja Yogi starts complaining about comforts, then the first sign is that he is not a Sahaja Yogi as yet. To begin with, you just get absolutely acclimatized with the climate and enjoy the style, the speed, the way it is molding you. There's no friction between the nature and the body, because the spirit, which is synchronizer, helps you to become one with this nature and enjoy the best part of it. The way you are enjoying it shows that you are great Sahaja Yogis. And that goes to my credit, I think, that you people have accepted all the discomfort as enjoyments. Christ's coming was a great event, as I have told you, to establish our gadget. And he was born on this earth, but much before he was born in the consciousness. And that absolute consciousness itself took birth as Jesus Christ. To explain his life is only possible if you are realized souls. Otherwise you cannot explain Christ, what he was, how he worked. Still, it's very difficult to explain many things in Sahaja Yoga, as you know. You just go on seeing things. Today you saw fountains coming out of the lake, which nobody can explain. Even the engineer said they can't explain, nobody can explain it. It just happens that the water gets excited, feels the divinity, and starts pouring out its love in a bubbly manner. Can you imagine that even the water can feel it? You have seen how the light can feel it. In the same way, every element can feel it. All those elements are within us. The highest of all, as we say, is the light. Because light has an effect, and that is governed by Jesus Christ. Light has an effect. Light shows things that are correct. That's the one which makes us understand all the dimensions of worldly things. And ultimately, when this light comes from the Spirit and is enlightened by the Spirit, then you start seeing the other dimensions also, which sometimes make you laugh, sometimes make you smile, and sometimes make you cry also.
Such a beautiful new dimension you have achieved through Sahaja Yoga. But it was all built in within you and you had to achieve it. People on the other side had to work very hard. Like Jesus Christ was born in a small manger to show that divinity need not be born in royal families, can be born in a manger, can be born anywhere, makes no difference to the divinity. But that has given some funny ideas to people that they are saying we should make ourselves miserable and we should give away everything to God. God doesn't want anything. He cannot have it. And you cannot give anything. It's a wrong idea that you become like a pauper and give everything to God. He doesn't want that. What he wants, that you have to be happy, joyous and enjoy. That's the main point. Also, if you give little bit, very little bit to God, then He gives you 100 times more. That's why you have to give a very wee bit to God. But you don't have to hang yourself by the trees to prove that you want to sacrifice. Christ has done everything for you. That's the beauty of His life, is that from the very beginning of His birth, He has shown that He has enjoyed no material well-being, as we call it. He has not enjoyed any worldly things as we know of. But that just means that He has done that for us to see that there is no need for us to hanker after worldly things. They will hanker after us. You don't have to worry about these things. What you have to worry is the spirit, the main thing. All his life, which was very short, I should say, he has been trying, he was very much interested in evaluating people, because he didn't know what sort of things these human beings are. He was a foreigner for these human beings. So he tried to evaluate. And in that evaluation, he said many things which are very remarkable and one has to understand. One of the things he said, that don't throw your pearls before people who do not want to understand you. For Sahaja Yogis, it is important to understand that you should not talk about Sahaja Yoga to people who are anti-God. Now he may be your brother, maybe your sister, maybe your father, maybe anyone. There is no need to convince them about Sahaja Yoga, because they are not your relations. Many people have only this worry, how to convince my husband or how to convince my brother. There is no need at all for you to work it out. Just give them up on this point. The another thing he has told us, which is very important, I think, that we must forgive. He has given the greatest weapon, that we must forgive. Now, it's such a practical thing to forgive. If you just forgive, the person doesn't exist anymore, and the person doesn't trouble you anymore, nor is he in your attention. Just to forgive is the simplest thing to do and the highest thing to do to get relief from worldly or mental tortures that we get. His life has been a story of spirituality, going through all kinds of turmoils and tortures
all types of troubles that the spirit can go through to show that nobody can kill that spirit. As he said in the Gita, Nainam chidanti shastrani, nainam dahati pavaka, na chainam kledayantyapo, na shosayati maruta. It cannot be killed, it's an eternal life. And he tried to prove through his life the eternity. From the beginning to the end, he showed that spirit is above matter, that nothing can dominate spirit. It's a very big thing he has done for us, is to create such a big confidence in our spirit. He has proved it beyond doubt. I hope you people will understand and will not bother me or bother yourself with small petty things here and there. It's nothing important. Ask for bigger things, eternal things, valuable things. Also, I'm very happy that you like this place and you are enjoying yourself here very much. And today we have declared so many marriages. There have been so many events in this short time. So I would like to bless you all for this Christmas Eve, and I wish you all a very happy Christmas and Happy New Year. आज मी मुद्दामून इंग्लिशमध्ये बोलले, पण சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜியின் உரை, முக்கியமான 2 விடயங்கள். நமது ஆக்கியா சக்கரத்தில் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்ற மன்னிப்பு மற்றும் கடவுளுக்கு எதிரானவர்களுக்கு நாம் சாயோகாவை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவருக்கும் நாம் சாயோகாவை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லோருக்கும் நமது இதயத்தை திறந்து இதை பற்றி நாம் கூறலாம். தேர்ந்தெடுப்பது அவர்களுடைய உரிமையும், அது மட்டுமல்ல, இறைவனுடைய, அதாவது தெய்வீகத்தின் அருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஒவ்வொருவருக்கும் சரியான நேரம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதை சென்றடைந்து அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பது எமது கடமையாகின்றது. சரியான நேரம் பக்குவமாக நாம் அதை எடுத்து சொல்லுவது எமது கடமை. அதாவது பன்றிக்கு முன்னால் நாம் முத்துக்களை எறிந்தோமானால் அந்த முத்துக்களின் மகிமையை பன்றிகள் புரிந்து கொள்ளாது. அதே போல் நாம் சாயோகாவை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நாம் சிறிது பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம், சரியான பேருக்கு நாம் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு காலம் நேரம் பார்த்து நாம் அதை கொடுக்க வேண்டும். அதை அனைத்தும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக வந்து சேரும். தானாக சரியான நபர்கள் சரியான நேரத்தில் நம்மிடம் வந்து சேர்வார்கள். ஸ்ரீமாதிஜியின் ஆசீர்வாதத்தால். எனவே நாம் சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
இயேசு கிறிஸ்து நமக்கு லோர்ட்ஸ் பிரேயரில் தந்திருக்கின்றார், தாய் வில் பி டன், அதாவது கடவுளின் சித்தமே எப்போதும் நிறைவேறும், நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் நம்மை முழுமையாக அந்த தெய்வீக அன்புக்கு வெளிப்படுத்தும் போது நாம் அதனுடைய கருவி ஆகின்றோம். நம் மூலமாக அனைத்து தெய்வீக செயல்களும் நடைபெறுகின்றது. நாம் தெய்வீக கருவியாகும் போது, அந்த தெய்வீகம் நமக்கூடாக பாயும் போது நாம் அந்த ஆனந்தத்தை, அந்த அமைதியை, அந்த மன திருப்தியை, ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இன்று ஆக்யா சக்கரத்துக்குரிய ஸ்லோகத்தை கேட்டு நாம் தியானித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். Agnya Chakra. The deity here is Jesus Mary Mata. Forgiveness is the main quality here.
presenting you Mannika Vendum in Ragam Mohanam. And Mohana itself is very attractive, very beautiful. So Mohanam will be a very charming raga. And Mohanam has a therapeutic value of treating kind of headaches, migraines, which is also related here. And again, this center is very useful to release all our stress, our tension, unwanted worries. All we have to do is, basically what we are doing is surrender. You take all my problems. You can tell the God within us, the Shakti within us, you please take all the problems. I don't want them. All I need is to be one with you, to be enjoying with you, and enjoy the creation along with you. மன்னித்து அருளும் தேவனே
இப்பொழுது ஒரு 2 நிமிடம் அமைதியான தியானத்திலிருந்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். அனைத்தையும் நாம் முழுமையாக நமக்குள் இருக்கும் தெய்வீகம் தாய் குண்டலினி எண்ணெயிடம் முழுமையாக விட்டுவிடுவோம். தாயே, அனைத்தையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை. முழுமையான சரணாகதி. இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதேச்சி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தியான முடிவில் நாம் ஒரு சிறிய பயிற்சி செய்வோம். ஸோ அனைவரும் இருங்கள்.